இறை வணக்கத்தை வழங்கிய மாணவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக இடம்பெற இருப்பது தமிழர்களுடைய பாரம்பரியம் மக்களை வரவேற்பு எந்த நிகழ்வானாலும் வரவேற்பது. அந்த வகையில் இந்த பொழுதில் சிறப்பான வரவேற்பு நடனத்தை வழங்க மாணவிகள் மாவட்ட மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். அவருடைய வரவேற்பு நடனத்தை இங்கு சமர்ப்பிக்க நெறியாகை செய்த ஆசிரியர்களாகிய நித்யா, விக்னேஸ்வரன் மற்றும் ஷியாமலா ஆகியோருக்கு நன்றி கூறி வரவேற்பு நடனத்தை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். எனது குறுகிய கால அழைப்புதலை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதரர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள்
தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிரதம விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் நான் இருகை கூப்பி வணங்கி அவர்களை வரவேற்கின்றேன். மட்டக்களப்பு மாநகரின் மாநகர சபை மேயராக பதவியேற்று உள்ள கௌரவ சிவம் பாக்கியநாதன் அவர்கள் மற்றும் அவர் என்னுடைய மட்டக்களப்பில் அபிவிருத்திக்காக மிகவும் ஆழ்ந்த கடமையை செய்து கொண்டு வருகின்றார். அவர் தனது அயராத உழைப்பின் காரணமாக இந்த மேயர் பதவிக்கு வந்திருக்கிறார். ஆரம்ப கால ஒரு மாநகர சபை உறுப்பினராக இருந்து தற்போது மேயர் வரை உயர்ந்ததற்கான காரணம் அவரின் அயராத உழைப்பும் அவர் என்பது சமூகத்தின் மேல் கற்றுக்கொண்டுள்ள உணர்வும் காரணமாக இருக்கும். தனது அயராத உழைப்பின் மத்தியிலும் எமது வேண்டுகோளை ஏற்று இங்கு இந்த நூல் அறிமுக விழாவுக்கு வருகை தந்ததற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைவதுடன் அவரை நான் வருக வருக என்று இருகை கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன். அடுத்ததாக தனது நிர்வாக திறமையின் மேற்பாடு காரணமாக மிகவும் நிர்வாக திறமை கொண்ட எமது கிழக்கிழமை பல்கலைக்கழகத்தின் கற்கை நிலையை பணிப்பாளராக உள்ள புளோரன்ஸ் பாரதி கெனடி அவர்களை நான் மிகவும் மனத்துடன் வரவேற்கின்றேன். அவரோட சிறந்த படைப்பாளர், சிறந்த சிந்தனையாளர், சிறந்த பன்முகை ஆற்றலுடையவர். இவர் தன்னுடைய கடமையின் உறவு நிமித்தத்தின் காரணமாயும் எமக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகை தந்ததற்கு நான் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறேன். அத்துடன் இவர் ஒரு சாதனையாளர் விருதை பெற்றுள்ளார். எமது சகோதரியால் நடத்தப்பட்டு வரும் வானொலி மூலமாக சாதனையாளர் விருதை அவர் பெற்றுள்ளார். அவரை நாம் வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக எமது மண்ணின் மைந்தன் என்று தான் நாங்கள் சொல்லலாம். அடுத்துடன் இந்த பாடசாலையின் ஒரு மாணவனாகவும் உள்ள இவர் பல நிறுவனங்கள், திணைக்களங்கள் அத்தனையிலையும் அவர் தனது பணிகளை ஆற்றி வருகின்றிருக்கிறார். அவர் தற்போது பிரதேச செயலாளராக செயலாற்றி வருகிறார். அவரையும் நான் வணக்கம் கொடுத்து வரவேற்கின்றேன். தனது பாடசாலையின் அதிபரான சுதாகரின் மணிவண்ணன் அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். அவர் ஒரு சிநேகிதபூர்வமான நிர்வாக திறமைசாலி. அவர் இந்த பாடசாலைக்கு அநேகமான அர்ப்பணிப்புகளை செய்து தனது நேரத்தை எல்லாம் வெட்டுப்பட்டு இந்த பாடசாலைக்காகவே அபிவிருத்திக்காகவே அபிவிருத்தியாக உழைத்து நாங்கள் கேட்டதுக்கு இந்த விழாவை சிறப்பிக்கிறதற்கு மாதிரி அவர் எங்களுக்கு உதவிகளை பல புரிந்துள்ளார். அவரையும் நான் வருக வரவேற்கின்றேன். அடுத்ததாக தமிழ் சங்கத்தின் பொருளாளர், அடுத்தது பக்தர் சங்கத்தின் நீண்ட கால செயலாளரும் ஒரு சமய பண்பாளரும் சமய சொற்பொழிவாளருமாகிய திரு கானா தியாகராஜா ஏபி அவர்களை நான் வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் நமது சகோதரர்கள் தான் சொல்ல முடியும். கலாநிதி தம்பிராசா ஈஸ்வரராஜா அவர் ஒரு திறமையாளர், ஒரு பேச்சாளர், ஒரு இளைஞர் சேவையின் மன்றத்தில் அவர் பணிப்பாளராக கடமையாற்றி அவர் பல தொண்டுகளை செய்து இளைஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருந்தார். அது காணாது என்று சொல்லி இப்பொழுது கல்வி அபிவிருத்தி சங்கம் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் பணிப்பாளராக இருந்து கல்வி மேம்பாட்டுக்காக பல செயற்பாடுகளையும் செய்து வருகின்றார். அவரை நான் இங்கு அழைத்ததும்
அவர் கட்டாயம் நான் வருவேன் என்று சொல்லி இங்கே வருகை தந்து இந்த சிறப்பிப்பதற்கு வரவேற்பதற்கு நான் மிகவும் இந்த விழா அறிமுக விழா என்பது இறைவனால் உங்களுடைய பாடசாலையில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக எல்லாமே இறைவனுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் சிறந்தாழ்த்தி தெரிவித்துக் கொண்டோம். பாரதியார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய கவிதை வரிகளை உங்கள் முன் நான் இந்த இடத்தில் கூறி இந்த பெருமதியான நேரத்தில் உங்களை நான் இந்த தலைமை உரைக்கு அழைத்து செல்லாமல் நினைக்கின்றேன். தேடி சோறிடம் சென்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமதில் விழுந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கோடை கிளப் பருவமெய்தி கொடும் கூற்றுக்கு இடையென மாயும் பல வேடிக்கை மன்னரை போலே நான் வீழ்வேன் நினைந்தாயா என்ற பாரதியின் வார்த்தைகளை இந்த இடத்தில் பதிப்பதற்குரிய காரணம் என்ன? ஏறாவூர் எனப்படுகின்ற அற்புதமான ஒரு பூமி, பசுமை நிறைந்த ஒரு பூமி, பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் நிலை குலைந்து இடம்பெயர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை தங்கள் வசம் கொண்டு நொந்து நூலாய் போன ஒரு சமூகத்தில் இருந்து வீழ்ந்தால் எழுவதற்கே என்னும் ஒரு கோட்பாட்டுடன் கேர்மென்ஸ் என்று இங்கு ஒரு மாணவியாக ஒரு ஆசிரியராக தடம் பதித்து தன்னுடைய கற்றலை மேம்பாடு செய்த ஒரு பெண் எங்களுடைய கௌஷி எனப்படுகிற கௌரியக்கா. அவர் இந்த மண்ணில் பிறந்து அவருடைய தாய் தந்தையர் விட்டு சென்ற அந்த தனக்கு தந்த அந்த விடயங்களை உள்வாங்கி தன்னுடைய அனுபவங்களை ஒரு ஆக்கபூர்வமாக பல்வேறு கருத்தாடல் களத்தை கொண்டு பல்வேறு உபகதைகளை கொண்டு தன்னுடைய தந்தையின் உணர்வுகள், தன்னுடைய தாயின் பெருமைகள், தன்னுடைய ஊரின் சிறப்பு, அது மாத்திரமில்லை தான் எங்கெல்லாம் சென்றாரோ அந்த இடங்கள் எல்லாம் தொட்டு 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 அழகான குருவி கூடு ஒன்றை நாவலாக்கி இருக்கின்றார். உண்மையிலேயே பெண் ஆண் என்கின்ற இரண்டு பதங்களில் பாரதியார் கூறிய வார்த்தைகளை இந்த இடத்தில் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் நானும் அச்சமும் நாகற்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம் என்ற அந்த பாரதியுடைய வார்த்தையின் நிமித்தம் ஆணும் பெண்ணும் நிகரினர் கொள்வதால் அறிவிலோங்கி வையகம் தலைக்குமாம் என்ற அவருடைய அந்த கவிதை வரிகளின் நிமித்தம் வாழ்ந்து காட்டுகின்ற ஒரு பெண்ணாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய கௌஷி எனப்படுகின்ற கௌரி ஜெயபால். ஆகவே அவருடைய இந்த நாவல் ஜேர்மனில் வெளியிடப்பட்டிருந்தாலும் கடந்த வருடம் 10ஆம் மாதம் 24ஆம் தேதி என்று நினைக்கிறேன் அங்கு வெளியிடப்பட்டிருந்தாலும் நூல் வெளியீட்டு விழா நடந்திருந்தாலும் ஏன் இன்று அறிமுக விழா செய்யப்பட வேண்டும்? அதுக்காக இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், எங்களுடைய மாநகர சபை முதல்வர் போன்ற பலர் இணைந்திருக்கிறீர்கள். ஏன் இணைந்திருக்கின்றோம்? அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அறிமுக விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர் கௌரவ சிவம் பாக்கியநாதன் அவர்கள் மாநகர முதல்வராக இருக்கிறார். அவர் இந்த இடத்தில் வருகை தந்திருப்பதற்கான காரணம் என்ன? அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக எங்களுடைய ஒரு சிறந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தை சிறந்த முறையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற பணிப்பாளர் சுவாமி விபுலானந்த அழியர் கல்வி நிலையத்தின் பணிப்பாளராக இருக்கின்றவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார். நேரத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பாடசாலையில் கற்று ஒரு சட்டத்தரணியாக, ஆசிரியராக, இந்த ஒரு பிரேச செயலாளராக இவ்வாறு பல பரிமாணங்களில் தன்னுடைய சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கு மதிப்புரிய சட்டத்தரணி காசிப்பிள்ளை சித்திரவேல் ஐயா அவர்கள் ஏன் வந்திருக்கின்றார்? கௌரவ விருந்தினராக திரு க தியாகராஜா செயலாளர் வர்த்தக சங்கம் தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த எங்களுடைய மதிப்புக்கு மதிப்புரியவர். அதே போன்று எங்களுடைய இளைஞர் சபையல் மன்றத்தில் கோலோச்சிய ஒரு சிறந்த அறிவிப்பாளரும் பேச்சாளரும் கலைஞருமாகிய ஒரு பல் பரிமாணம் கொண்டு இயங்குகின்ற முன்னாள் இளைஞர் சபையில் உதவி கல்வி பணிப்பாளர் அவர் கலாநிதி தம்பிராஜ் ஐஸ்வர்
ராஜா அவர்கள் இந்த இடத்தில் இணைந்திருக்கின்றார்கள். அது அவ்வாறே எங்களுடைய கணேசா காளிகாம் ஆலய பரிவான சபை தலைவர் கஜேந்திரகுமார் அண்ணா மற்றும் எங்களுடைய பிரதம ஆலய குருவாக இருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்கும் என்புக்கும் பேரன்புக்கும் உரிய வாமதவன் அண்ணா சத்யநாதன் அண்ணா இவ்வாறு வந்திருக்கின்றீர்கள். அது தவிர ஆசிரியர்கள், வர்த்தக பிரமுகர்கள், மாணவர்கள் என ஏன் வந்திருக்கின்றீர்கள் என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு கேள்வியை இந்த இடத்தில் வைக்கின்றேன். ஏன் அவர் இருப்பதோ ஜெர்மனி, ஆனால் ஓட்டுமாவடியிலிருந்து ஒரு அதிபர் வந்திருக்கின்றார். அவர் சிராஜ் எனப்படுகின்ற அவர் இந்த இடத்தில் பெருமை சேர்த்திருக்கின்றார். ஏனென்றால் பெண் எனப்படுபவள் பெரும் சக்தி என்பதை உணர்ந்த தமிழ் சமூகம். ஆணுக்கு பெண் சமம் அறிவினால், ஆணும் பெண்ணும் தனித்துவமானவர்கள். அந்த இடத்தில் ஆணுக்கு பெண் அறிவினால் சமத்துவமானவர்கள். ஆணை விட பெண் பல மடங்கு பொறுமையும் மேம்பட்ட ஆற்றலும் உடையவள் என்பதை நிரூபிக்கின்றது எங்களுடைய பூமி. அவ்வாறான ஒரு பெண் ஜெர்மனியில் இருந்து தன்னுடைய சமூகத்துக்காக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கின்றார். அதனை பாராட்டு முகமாக வந்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இருகரம் போதாது வணக்கத்தை தெரிவிக்க வணக்கம். அதே வேளையில் மதிப்புக்கு மேற்பட்ட ஹரிதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களெல்லாம் நாங்கள் இருகரம் கோப்பி வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விடத்தில் சகோதரி கௌரி அவர்களுடைய ஆளுமை எவ்வாறு மிளிர்கின்றது என்பதை அவருடைய பல்வேறு நூல்கள் வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகை கட்டுரை தொகுப்பு நாவல் என்னையே நான் அறியேன் எனப்படுகிற நாவல் அது அவ்வாறே குருவிக்கூடும். சிறுகதை தொகுப்பு, கவி தொகுப்பு என பல பல நூல்களை எழுதிய ஒரு வல்லமை நிறைந்த பெண்ணுடைய சிறப்பை இந்த இடத்தில் குருவிக்கூடு எனப்படுகின்ற நூல் ஊடாக நாங்கள் கண்டுகொள்ள அறிமுகம் செய்வதற்காக வந்திருக்கின்றோம். ஆகவே ஒரு பெருமதியான இந்த எங்களுடைய மண்ணுக்கு உரிய பாரம்பரியத்தையும் புதுமையையும் புகுத்தி சிறப்பான ஒரு மொழிநடையில் தன்னுடைய கதையை தான் சொல்ல வந்த நோக்கத்தின் அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடிய வல்லமை நிறைந்த ஒரு ஆளுமை. அத்தகைய ஒரு பெண்ணின் ஒரு அந்த இடத்தில் இந்த இடத்துல அவ இல்லாவிட்டாலும் அவ இந்த இடத்தில் பார்த்து கொண்டிருப்பார். ஆகவே அவருடைய அந்த பெருமதியான அந்த நூல் அறிமுகத்தை நிகழ்த்த வந்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அவருடைய குடும்பத்தின் சார்பாக அவர் கற்பித்த இந்த பாடசாலை, அவர் இந்த பாடசாலை ஆசிரியராக செயற்பட்டிருக்கிறார். அந்த இந்த பாடசாலையில் அவர் ஆசிரியராக செயற்பட்டு 90ஆம் ஆண்டு பிரச்சனைக்கு பிறகு அவர் வேறு இடம் சென்றிருக்கிறார். அத்தகைய ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை சார்பாக ஒரு மாணவியாக இந்த இடத்தில் அனைவருக்கும் இந்த நூல் நிச்சயமாக வாசிக்கும் பொழுது நான் ஒரு அத்தியாயம் வாசித்தேன். அப்படி வாசிக்கும் பொழுதே எனக்கு அவர் கூற வந்த விடயத்தை எனக்கு விளங்க வகையில் இருந்தது. தன்னுடைய தாயில், தகப்பனில், தன்னுடைய ஊரில் தான் கற்ற விடயங்களில், தன்னுடன் சேர்ந்து பயணித்த மனிதர்களின் நல் இணக்கத்தை காணுகின்ற அந்த நல்ல விடயங்களை தூக்கி தூக்கி ஆராதிக்கின்ற அந்த நல்ல விடயங்களை பார்க்கின்ற நல்ல மனப்பாங்கை நாங்கள் காண்கின்றோம் அவருடைய நாவலூடாக. ஆகவே வெறுமனே நூலை அறிமுகம் செய்வோம், வெறுமனே புத்தகத்தை பெற்றுக்கொள்வோம், அப்படியே கொண்டு போய் மூடி வைப்போம் என்று இல்லாமல் இந்த ஊருக்கு, எங்களுடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். தாய் தன் குழந்தையை எழும் பொழுது எவ்வாறு தன் கைகளில் தாங்கிக் கொள்வாளோ அவ்வாறு இந்த நூலை பெற்றுக்கொள்வோம். ஒருவரும் அதை தாங்கிக் கொண்டு அதன் ஒவ்வொரு பக்கத்தையும் சுவைத்து சுவைத்து படித்து இன்புறுமாறு உங்களை அன்போடு கேட்டு என்னுடைய தலைமை உரையை இந்த இடத்தில் நிறைவு செய்கின்றேன். காலத்தை கருதி நன்றி. தொடங்கிய இவருடைய இலக்கிய பணி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தினகரன், வீரகேசரி ஆகிய பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் தொடர்ச்சியாக எழுதி வரும் இவர் 2010 blogspot.com என்னும் வலைத்தளம் ஒன்றை எழுதி வருகிறார். அத்துடன் இலக்கிய
பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக வேதாத்திரி மகர்ஷியின் ஆன்மீகம் திறமையான பெற்றிருக்கிறார். பல ஆன்மீக சொற்பொழிவுகளையும் இலக்கிய சொற்பொழிவுகளையும் நூல் விமர்சனங்களையும் செய்திருக்கிறார். முக்கியரசு கலை இலக்கிய பண்பாட்டு ஆய்விதழ் ஆசிரியர் குழுவில் ஆலோசகராக இருக்கிறார். இளவரசி கலை இலக்கிய திங்கள் இதழின் இணை ஆசிரியராக உள்ளார். இவர் பெற்ற விருதுகளாக நவயுகம் கவிதாலயம், வெற்றிமணி விருது, தமிழ்ச்சுடர் விருது, மகாகவி, ஈரோடு தமிழர்கள் விருது, ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் 2022, மண் சஞ்சிகை விருது போன்ற விருதுகளை பெற்றிருக்கின்றார் கௌரி சிவபாலன் அவர்கள். வண்ணத்தமிழே, வளமார்ந்த பொன்மொழியே, முன்னை மூவேந்தர் அன்பு தாயே, காதிக்கு குண்டலமாய் கைக்கு வளையாபதியாய் பாதமணி சிலம்பணிந்து பைந்தமிழே நீ நடம் பயின்றாய். உந்தனுக்கு விழா எடுக்கும் உத்தமர்கள் பலருண்டு. எந்தனுக்கும் அவ்வாசை இதயத்தால் பொங்கியலர். அம்மா தாயே, வந்த எனது நாவில் நின்று வளம் பொழிவாய் தமிழாய். வந்து எனது நாவில் நின்று வளம் பொழிவாய் தமிழாய். இந்த அருமையான நூல் அறிமுக விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற தகுதியும் வல்லமையும் மிக்க நாங்கள் அவரது இளமை காலத்திலே வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்று கூறுவார்கள். ஒரு இளைஞர் கழகத்தினுடைய தலைவியாக நாங்கள் அடையாளப்படுத்தி அவரிடமிருந்த பல்வேறு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு களம் அமைத்துக் கொடுத்தது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம். அந்த வகையில் இன்று இந்த பாடசாலையினுடைய முதல்வராக இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றுவதை விட்டு உண்மையில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற என்றும் எமது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய மேலகு மாநகர முதல்வர் அன்பு சகோதரர் சிவம் பாக்கியநாதன் அவர்களே, அதே போன்று இன்றைய இந்த கௌசிகனுடைய நூல் அறிமுக விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற திருமதி புளோரன்ஸ் பாரதி கெனடி பணிப்பாளர் அவர்கள், சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கைகள் நிறுவனம், அவருடைய காலத்தில் உண்மையிலேயே அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி நாங்கள் கண்ணார பார்த்து கொண்டிருக்கின்றோம், கண்டு கொண்டிருக்கின்றோம். மிக அர்ப்பணிப்போடு தன்னுடைய இந்த கடமையினை, தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கடமையினை மிக சிறப்பான முறையிலே நிறைவேற்றி வருகின்ற அன்பு சகோதரியை விழித்தவனாக எங்கள் மண்ணுக்கு பெருமை தேடிக் கொண்டிருக்கின்ற சட்டத்திரணி காசிப்பிள்ளை சித்திரவேல் ஐயா அவர்கள், அவர் ஒரு SLAS உயர் அதிகாரி, அதே போன்று பிரதேச சபை கிரான் பிரதேச செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர்களையும் விழித்தவனாக, அதே போன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஏறாவூர் பத்திரகாளியம்மன் ஆலயத்தினுடைய பிரதம குரு, சிறந்த பண்பாளர், நான் என்றும் நேசிக்கின்ற அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஐயா வாமதேவன் ஐயா அவர்களே, அதே போன்று கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர், என்றும் நான் விரும்புகின்ற, நான் மதிக்கின்ற திருவாளர் தியாகராஜா JP அவர்கள், செயலாளர் வர்த்தக சங்கம் மட்டக்களப்பு, பொருளாளர் தமிழ்ச்சங்கம் மட்டக்களப்பு, அதே போன்று இந்த நிகழ்வினுடைய
சிறப்பு கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற திருவாளர் பொன் கஜேந்திரகுமார், ஏறாவூர் கணேச காளிகா ஆலயத்தினுடைய கௌரவ தலைவர் அவர்களே, உண்மையில் அவருடைய காலகட்டமும் அந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியில் மகத்தான பங்களிப்பை நல்கி அவர் திறம்பட செயல்படுத்தி வருகின்ற ஒருவர். அதே போன்று அந்த ஆலயத்தினுடைய பொருளாளரும் என்றும் நான் நேசிக்கின்ற விரும்புகின்ற அன்பு சகோதரர் சத்யநாதன் ஐயா அவர்களே, அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய விருந்தினர்களே, பெரியவர்களே, இங்கே ஹஜ்ஜாசன் அவர்கள், அவர்களே, இந்த இனிமையான நிகழ்வினை ஏற்பாடு செய்த கௌசி அவர்களுடைய அன்பு சகோதரர் ரவிநாதன் அவர்களே, ரவி அண்ணா அவர்களே, இங்கே இந்த அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் பணிவு. ஒரு வரலாற்று நாயகியினுடைய உலக புகழை பெற்று தந்திருக்கின்ற எமது மண்ணுக்கு உலகளாவிய ரீதியில் புகழை பெற்று தந்திருக்கின்ற அன்பு சகோதரி கௌசி அவர்கள் அழகான பல நூல்களை இந்த மண்ணுக்கு தந்திருக்கின்றார். அவர் ஒரு இலக்கியவாதியாக மாத்திரமல்ல, ஒரு சிறந்த பெண்ணியவாதியாக இன்று அறியப்பட்டிருக்கின்றார். பல நூல்களை அவர் எழுதி வெளியிட்டிருக்கின்றார். அவரை பற்றி நான் கூறுவதற்கு முன்னர் நீங்கள் காணொளியிலே பார்த்திருப்பீர்கள். அவருக்கு ஜெர்மன் நாட்டிலே மிக அண்மையிலே வழங்கப்பட்ட தமிழ் விருது. ஆகவே அவருடைய படைப்பு, அவர் சிறு காலத்திலே இந்த பிரதேசத்திலே புகழ்பெற்று விளங்கிய திருவாளர் வேலிப்பிள்ளை பரமேஸ்வரி தம்பதிகளினுடைய புதல்வியாக அவர் பிறந்தார் என்பதை விட அவர் அவதரித்திருக்கின்றார் என்று கூட கூறலாம். ஒரு அவதாரம். ஏனென்றால் இவ்வளவு சாதனைகளை நிலைநாட்டுவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஒரு சாதனையாளராக இந்த மண்ணுக்கு அவர் அறியப்பட்டிருக்கின்றார். அவருக்கு கிடைத்த பட்டங்கள் ஏராளம். ஏன் இந்த நாட்டிலே அவர் வாழ்ந்த காலங்களில் அவருடைய இளமை பருவம் இந்த பாடசாலையிலும் பெண்கள் பாடசாலையிலுமாக அமைந்திருந்தது. அதன் பின்னர் அவர் மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் கல்லூரியிலே தன்னுடைய உயர்தர கல்வியினை பயின்று அங்கிருந்து அவர் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு விசேட தமிழ்துறையில் விசேட பட்டம் பெற்றவர். அப்போதைய விரிவுரையாளராக இருக்கக்கூடிய திருவாளர் துரை மனோகரன் அவர்கள் மிகச் சிறப்பாக அவருடைய நூலுக்கு நயவுரை வழங்கி இருக்கின்றார். அவரை பற்றிய அவருடைய ஆளுமை, தன்னுடைய இளமை பருவத்தில் எவ்வாறு தமிழ் மீதும் தமிழ் இலக்கியம் மீதும் பழந்தமிழ் இலக்கியம் மீதும் அவர் கொண்ட அந்த பற்று, அதன் மூலம்தான் அவர் புலம்பெயர்ந்து கூட இன்றும் தமிழ் மீதும் தமிழ் அன்னை மீதும் அவருக்கு இருக்கின்ற பற்றும் அந்த அவருடைய அந்த ஆர்வமும் தான் இன்று உலகம் புரியக்கூடிய, உலகம் போற்றக்கூடிய ஒரு எழுத்தாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆசிரியர் பணி இந்த கல்லூரியிலும் பின்னர் கர்வாக்கேணி தமிழ் மகா வித்தியாலயத்திலும், அதன் பின்னர் அவர் இந்த நாட்டிலே ஏற்பட்ட வன்முறைகள் காரணமாக நீர்கொழும்புக்கு புலம்பெயர்ந்து சென்று கம்பகா மாவட்டத்திலும் ஆசிரியராகவும் ஆசிரிய ஆலோசகராகவும் இருந்து பல நல்ல பணிகளை ஆற்றி
1983ஆம் ஆண்டிலிருந்து அவருடைய இலக்கிய பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று வரை அவர் தன்னுடைய இந்த எழுத்து துறையினை கைவிடவில்லை. அது மாத்திரமல்ல, அவர் பல்வேறு இணையதளங்கள் மூலமாகவும் பல்வேறு தமிழ் வானொலி என்ற ஒரு இணையதளத்தின் மூலமாக நானும் ஒரு முறை அவருடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றேன். முன்னால் எங்களுடைய சொல்லின் செல்வர் அமைச்சர் ராஜதுரை அவர்களை பற்றி, அவருடைய செயல்பாடுகளை பற்றி எங்களுடைய சமூகம் என்று மறந்துவிட்டது. அதனை நிறைவு கூறும் முகமாக தமிழ் வானொலி மூலம் அவர் பல்வேறு கலைஞர்களை, இலக்கியவாதிகளை, அறிஞர்களை அழைத்து அந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக, நான் நினைக்கிறேன் 2 வருடங்களுக்கு முன்னர் என்று நினைக்கின்றேன், மிக சிறப்பாக அண்ணல் ராஜதுரை அவர்களை பற்றி அந்த நினைவுகளை மீட்டு பார்த்தார். அது உண்மையில் அவர் நன்றியோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கௌரவ ராஜதுரை செல்லையா ராஜதுரை ஐயா அவர்களை பற்றி நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையில் நான் அழுதுவிட்டேன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வேளை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு ஆற்றிய சேவைகள் இந்த மண் மறந்து விட்டது. ஆகவே அப்படிப்பட்டவர்களை கூட நினைத்து பார்க்கின்ற அந்த நல்ல மனப்பான்மை கௌசி அவர்களிடம் இருக்கின்றது. அதனால்தான் அவர் அத்தகைய மாச சிவலிங்கம் அவர்களை பற்றி நான் நினைக்கின்றேன், அவர் இறப்பதற்கு மிக குறுகிய காலங்களுக்கு முன்னர் அவருடைய நிகழ்ச்சியினை இந்த வானொலி நிகழ்ச்சி மூடாக அவர் அறிமுகப்படுத்தி இருந்தார் மாச சிவலிங்கம் ஐயா அவர்களை பற்றி. ஆக இத்தகைய நல்ல உள்ளம் எங்கிருந்தாலும் வாழ வேண்டும். அவருடைய தமிழ் பணி என்றென்றும் மேலோங்க வேண்டும். தமிழ் அன்னைக்கு அவர் அணி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலே அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வங்களையும் இறைவன் வாரி வழங்க வேண்டும் என்று நான் இந்த வேளையிலே பிரார்த்தித்தவனாக, அவர் தன்னுடைய அன்னையை நினைத்து பார்த்திருக்கின்றார். இந்த நூலை அவர் என் இதயத்து மலருக்கு சமர்ப்பணம் என்று ஒரு கவிதையினை அவர் நடித்திருக்கின்றார். என் உணர்வின் மகத்தான பொக்கிஷமே, என் உணர்வின் மகத்தான பொக்கிஷமே, என் இதயத்து மலருக்கு சமர்ப்பணம், என் உணர்வின் மகத்தான பொக்கிஷமே, விடியலில்லா பொழுதை எனக்காய் விதைத்துவிட்டு, விடியலில்லா பொழுதை எனக்காய் விதைத்துவிட்டு, வானுலகின் வற்றா பேரொழியோடு கலந்தாயா, வானுலகின் வற்றா பேரொழியோடு கலந்தாயா, உன்னை தொலைத்த நாள் என் மகிழ்வை தொலைத்த நாள், உன்னை தொலைத்த நாள் என் மகிழ்வை தொலைத்த நாள், உன்னோடு வாழ்ந்த நாள் மண்ணோடு மகிழ்ந்த நாள், இன்று அரையுயிராய் வாழ்கின்றேன் என்று அறிய வைத்தாயே, இன்று அரையுயிராய் வாழ்கின்றேன் என்று அறிய வைத்தாயே, இன்னும் என் இதயத்தில் எதை புதைக்கப் போகின்றாய், இன்னும் என் இதயத்தில் எதை புதைக்கப் போகின்றாய், கையிருந்த திரவியமே உன்னை தட்டி பறித்தான் ஆண்டவன், கையிருந்த திரவியமே உன்னை தட்டி பறித்தான் ஆண்டவன், பிறந்தேன் வாழ்ந்தேன் மறைந்தேன் என்றில்லாது கோடி கொடுத்தும் கிடைக்காத
பொக்கிஷத்துடன் பிறந்தேன் வாழ்ந்தேன் மறைந்தேன் என்றில்லாது கோடி கொடுத்தும் கிடைக்காத பொக்கிஷத்துடன் வாழ்ந்த வாழ்வின் அர்த்தமான பொழுதுகளை வடிக்கவே வரி எடுத்தேன் அவள் வரம் தரவே என்று மிக அழகாக தான் பெற்ற அன்னைக்கு இந்த நூலினை சமர்ப்பணம் செய்திருக்கின்றார். பெற்ற தாயும் பிறந்த பொன் நாடும் நற்றன வாழ்வில் நனி சிறந்தனவே. தான் பிறந்த பொன்னாட்டிற்கு இந்த ஏறாவூர் மண்ணிலே தன்னுடைய நூல் அறிமுக விழா நடக்க வேண்டும் என்றும் தன்னுடைய தாய் தந்தையரை இந்த வேளையிலே நான் நினைவு கூற வேண்டும் என்றும் நினைத்து இந்த நிகழ்வினை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற கௌசி சகோதரி அவர்கள் அவருடைய புகழ் மேலும் மேலும் பரவி அவர் இதுவரை கட்டுரை தொகுப்பாக முக்கோண முக்குளிப்பு, நான் பேசும் இலக்கியம், என்னையே நான் அறிவேன், குருவிக்கூடு சிறுகதை தொகுப்புகளாக வெள்ளை உடைக்குள் கரையும் பருவம், கவிதை தொகுப்பு, தனிக்குடம் ஆகியவற்றை அவர் எழுதி தமிழ் உலகிற்கு சமர்ப்பித்திருக்கின்றார். ஆகவே நான் நீண்ட நேரம் உரையாற்ற விரும்பவில்லை. அன்பார்ந்த பெருமக்களே, பெரியோர்களே, கௌசல்யா அவர்களுடைய புகழ் மேலும் மேலும் ஓங்கி இந்த ஏறாவூர் மண்ணினுடைய மகிமை உலகமெல்லாம் பரவி கொண்டிருக்கின்றது, மேலும் பரவ வேண்டும் என்ற வாழ்த்தி அவருக்கு இந்த ஏறாவூர் காளித்தாயினுடைய திருவருள் கடாட்சம் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அன்னாரின் சகோதரர் வேலுப்பிள்ளை ரவிநாதன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாவல் விமர்சனத்திற்காக இந்த மகாகவி வரிகளை சமர்ப்பித்து விட்டு அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் உமாபாரதி. மூளை புதையலை முனைப்போடு தோண்டினால் முடிவில்லா சுரங்கங்கள் தெளிவோடு கொட்டும். இதுதான் நமது கௌசியின் முன்னரையின் முதல் வரிகள். எப்படி நாம் வாழும் நாளெல்லாம் நாம் கொண்டாடும் வழக்கங்களை எல்லாம், நாம் சந்திக்கும் மனிதர்களை எல்லாம் பதிவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நம் மனதில் மட்டுமல்ல, நமது எழுத்திலும் பதிவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த உலகத்தில் நம்முடைய பிறப்பு ஒரு சாதாரணமாக இருந்து விட்டு போகலாம். ஆனால் நாம் இந்த உலகை விட்டு பிரிவது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் அவர்கள் கூறினார் இல்லையா? அந்த ஒரு தாக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த குருவிக்கூடு நாவல் என்பது என்னுடைய நினைப்பு. இந்த தரவுகளை எல்லாம் பதிவில் கொண்டு வா. இப்படியான சரித்திரங்கள் எல்லாமே நடந்து முடிந்த சமுதாயம் தான் இது. இப்படியான மனிதர்கள் வாழ்ந்து முடிந்த கால தொடர்ச்சி தான் இது என்பதை வெளிப்படையாக சொல், ஆவணப்படுத்து என்று தனது உள் மனது கௌசியை சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆக இந்த உள் மனதின் ஓசை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த குருவிக்கூடு நாவல். அதாவது ஸ்னேகா தான் பிறந்து விளங்க மட்டக்களப்பின் ஏறாவூரை பற்றி மிகச் சிறப்பாக அந்த நாட்டின் கலை, கலாச்சாரம், பண்பாடு இது குறித்த பதிவுகளை எல்லாம் மிகச் சிறப்பாக தந்திருக்கிறார். மட்டக்களப்பு பகுதியில் உற்பத்தி செய்யப்படும்
சிவபாலன் அவருடைய நூல் அறிமுகம் நிகழ்வின் அடுத்ததாக நூல் கையளிக்கை. இந்த நூல் கையளிக்கையில் முதல் நூலை எங்களுடைய ஆலயத்தின் காளிகா ஏறாவூர் காளி அம்மாள் ஆலயத்தின் பிரதம குரு அவர்களுக்கு எங்களுடைய சகோதரியுடைய சகோதரர் ரவியண்ணா அவர்கள் வழங்கி வைப்பார்கள். ஆசிக்காக அவர் அந்த நூல் அவர் இது போன்ற பல்லாயிரம் நூல்களை வெளியிட வேண்டும், காளியம்மாளுடைய ஆசைகளை அவருக்கு வழங்க வேண்டும் என்று அன்பாக கேட்டு அவரை இந்த இடத்தில் அன்போடு அழைக்கிறேன். சகோதரர் எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்திருப்போம். இது போன்று இன்னும் பல்லாயிரம் நூல்கள் எழுதி தமிழ் வாழ உயிரூட்டும் ஒரு சக்தியாக அவர் பரிணமிக்க எல்லாமே இறைவனை வேண்டி இந்த நூல் கையளிக்கை முதலாவது நூல் கையளிக்கையை சகோதரர் ரவி அவர்கள் கையால் பிரதமர் குரு அவர்களுக்கு ஆலயத்தின் பிரதமர் குரு பாமதவண்ணன் அவர்களுக்கு இந்த நூலை கையளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி நன்றி. நிச்சயமாக பாமதவன் அண்ணா அவர்களுடைய அந்த அன்பும் அவர் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து செய்கின்ற அந்த பூசையும் நிச்சயமாக சகோதரி கௌஷி எனப்படுகிற கௌரியக்கா அவருடைய அந்த எழுத்தாற்றல் இன்னும் ஒரு சூரியன் சுடர் விடுவது போன்று இந்த உலகில் அவர் பிரகாசிக்க வல்ல இறைவனுடைய ஆசைகள் எப்போதும் கிடைக்க. அடுத்ததாக அனைவரும் அமர்மார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பிரதம அதிதி அவர்களின் கைகளால் அனைவருக்கும் நூல் வழங்குகின்ற செயற்பாடு சகோதரர் ரவி அவர்களால் பிரதம அதிதி அவர்களுக்கு வழங்கப்பட பிரதம அதிதி அவர்கள் ஏனைய அதிதிகளுக்கு வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். இந்த இடத்தில் சகோதரர் ரவி அவர்களுடைய ஒரு வேண்டுகோள். விழா ஏற்பாட்டாளர் தன்னுடைய இனிய தங்கைக்காக எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுக்க அவரே அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கையும் பெற்றுக்கொள்ள மாட்டார் என்பதனை அவர் இப்பொழுது தெரிவித்திருந்தார். அதனை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். இப்பொழுது பிரதம அதிதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய பிரதம அதிதி மாநகர முதல்வர் மட்டக்களப்பு கௌரவம் சிவம் பாக்கியநாதன் பிரதம விருந்தினர் அவர்களுக்கு முதல் நூலை அன்பளிப்பாக வழங்க எங்களுடைய சகோதரர் பலத்த கரோசத்துடன் அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள அனைவரும் உற்சாகமாக அவருடைய கைகளை அடுத்து எங்களுடைய பிரதம அதிதி அவர்களோடாக ஏனைய அதிதி தொடர்ச்சியாக இந்த பாடசாலையின் பழைய மாணவரும் கல்வி நிர்வாக சேவையாளரும் பிரேச செயலாளர் LLB சட்டத்தரணி காசிப்பிள்ளை சித்தவேல் அவர்களுக்கு நூல் கையெழுத்து செய்யப்படும். அவரை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டத்தரணி மதிப்புக்கு மதிப்புரிய காசிப்பிள்ளை சித்தவேல் அவர்களை இந்த இடத்தில் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த நூலை பெற்றுக்கொள்ள நாங்கள் இந்த இடத்தில் அன்போடு அழைப்பது மட்டக்களப்பு செயலாளர் வர்த்தக சங்க செயலாளரும் தமிழ்ச்சங்க பொருளாளருமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கௌரவ விருந்தினர் திரு தியாகராஜா JP அவர்களை இந்த அன்போடு அழைக்கின்றோம் நூலை பெற்றுக்கொள்வதற்காக. அடுத்த நூலை பெற்றுக்கொள்ள நாங்கள் அன்போடு அழைப்பது கௌரவ விருந்தினராக இங்கு வருகிறது சிறப்பாக அறிமுக உரையாற்றிய முன்னாள் இளைஞர் சேவையில் உதவி பணிப்பாளர் நிறைவேற்று பணிப்பாளர் ஐக்கிய கல்வி அபிவிருத்தி மன்ற கலாநிதி தம்பிராஜா ஈஸ்வரராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கைகளை தட்டுவதனூடாக எங்களுக்கு நாங்களே ஆரோக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்து கௌரவ விருந்தினராக இங்கு வருகிறது சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஏறாவூர் நாடு ஸ்ரீ கணேசகாளி ஆலய பரிமாண சபை தலைவர் திரு பொன் கஜேந்திரகுமார் ஐயா அவர்களை இந்த இடத்தில் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக
அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்களை பெற்றுக்கொள்ள. ஏறாவு வர்த்தக சங்க சார்பில் தியானன் சகோதரர் தியானன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சகோதரர் ரவி அவர்களுடைய குடும்பத்தின் உறுப்பினராக இருக்கின்ற திருமதி சுலோச்சனா மனோகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சகோதரர் சோதிநாதன் சகோதரர் ரவி அவருடைய குடும்பம் சார்பாக சோதிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக அன்போடு அழைப்பது கல்லடி பேச்சியம்மன் ஆலய முகாமையாளர் ஹர்தாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மட்டக்களப்பு பேச்சியம்மன் ஆலய கல்லடி உப்போடி பேச்சியம்மன் ஆலய முகாமையாளர் ஹர்தாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக அன்போடு அழைப்பது ஏழாவூர் நாளை ஸ்ரீ கணேசகாளியா ஆலய பரிமாண சபை பொருளாளர் சத்யநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நாங்கள் அன்போடு அழைப்பது கௌரி அக்காவின் உடன்பிறவா சகோதரரும் செங்கடி சித்தியாயர் ஆலய பரிமாண சபை உறுப்பினரும் செயலாளருமாகிய மகேந்திரன் சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைப்பது முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ஸ்ரீஸ்கந்த ராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழக வித்தியாலய பாடசாலை அபிவிருத்தி சங்க நிறைவேற்று குழு செயலாளர் பிரியசீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழக வித்தியாலய ஆசிரியர் திருமதி சசிகலா சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழக வித்தியாலய கிராம சங்க நிறைவேற்று குழு உறுப்பினர் ஆண்டனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களுடைய கைகளில் நூல்களில் அனைத்தும் கவர்ந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? இதனை நீங்கள் கொண்டு சென்று ஒரு இடத்தில் வைத்துவிட்டு எப்போதாவது இருந்து அதனை பார்க்காமல் இன்றே உடனடியாக ஆண்டனி வாங்க உடனடியாக நூலை உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வாசிக்க தொடங்குங்கள். வாசிப்பு மனிதனை பூர்ணமாக்குகின்றது. அந்த வகையில் நூல்களை பெற்றுக் கொண்டவர்களுடனான ஒரு புகைப்படம் எடுப்பதற்குரிய நேரம் எப்பொழுது ஒரு புகைப்படம் எடுப்பதற்காக சகோதரர் அன்போடு அழைக்கிறார். அனைவரும் முன்னே புத்தகங்களை பெற்றுக் கொண்டவர்கள் முன்னே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
அறிமுகத்துக்கும் நூல் அளி தந்தும் எமது ஏரூர் என்ற மண்ணிற்கு பெருமையை சேர்ப்பதோடு அவர் கற்ற கல்வியினூடாக தமிழ் பணியினையும் கடல் கடந்தும் வளர்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய கௌரி அக்கா அவர்களினுடைய கௌசி என்ற உன்னை பெயரோடு எழுதி கொண்டிருக்கின்ற கௌரி அக்காவினுடைய இந்த குருவிக்கூடு நூல் எங்களுடைய பிரதேசத்திலே நடைபெறுகின்ற இந்த அறிமுக விழாவிற்கு ஆன்மீக ஆசிரியரை வழங்க வந்திருக்கின்ற எங்களுடைய ஆலயத்தின் பிரதம குரு மாமதேவன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய முதல்வர் கௌரவ சிவம் வாக்கியநாதன் அண்ணன் அவர்களே, அத்தோடு இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சுவாமி விபுலானந்த ஆலய கற்கை நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் திருமதி புளூரன்ஸ் பாரதி கென்னடி சகோதரி அவர்களே, அத்தோடு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய பொருளாளரும் வர்த்தக சங்க செயலாளருமாகிய தியாகராஜன் அவர்கள், அதேபோல் முன்னாள் இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய உதவி பணிப்பாளர் தம்பிராஜா ஈஸ்வராயா அண்ணன் அவர்கள், அத்தோடு எங்களுடைய ஆலயத்தினுடைய தலைவர் பொன் மகேந்திரகுமார் அவர்கள், அத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரமுகர்கள், பாடசாலையினுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், அதோடு அபிவிருத்தி சங்கங்களினுடைய உறுப்பினர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நூலாசிரியனுடைய சகோதரர் வேலுப்பிள்ளை ரவிநாதன் அவர்கள், அத்தோடு இந்த நிகழ்விலே தலைமை தாங்குவதோடு இந்த நிகழ்ச்சியினையும் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற சுதாகரி பாடசாலையின் அதிபர் சுதாகரி மணிவண்ணன் அவர்களையும் விழித்துக் கொண்டவனாக இன்று இந்த விழாவானது மிகவும் ஒரு குறிக்கப்பட்ட எண்ணிக்கையினுடைய பங்களிப்போடு மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நூல் வெளியீடு என்பது அந்த நூலினுடைய ஒரு பிறந்த நிகழ்வை ஒரு சிறப்பாக கொண்டாடுகின்ற ஒரு தருணமாகும். அந்த வகையிலே இந்த நூல் வெளியீடானது கடந்த ஆண்டு ஜெர்மன் நகரிலே மிகவும் பிரமாண்டமான முறையிலே பாண்டிச்சேரியினுடைய முதல்வர் பாண்டிச்சேரியினுடைய தமிழ்துறை தலைவர் அவர்களுடைய பங்களிப்போடு மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்றது. இன்று அந்த நிகழ்வானது நூலாசிரியர்களுடைய பிறந்த இடமான இந்த ஈராவூர் மண்ணிலே நாங்கள் அந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஒவ்வொருவரை ஒரு நூல் என்று சொல்லுகின்ற நேரம் அது அந்த நூலாசிரியர்களுடைய எழுத்து வல்லமையை மட்டும் வெளிக்கொண்டு வருவது அல்ல. அது அந்த நூலானது அவருடைய சமூகம் சார்ந்த, அவருடைய கல்விப்புலம் சார்ந்த, கலை கலாச்சாரம் சார்ந்த சகல பண்புகளையும் ஒன்றிணைந்து வெளியிடுகின்ற போதுதான் அது அதற்குரியதொரு தனித்தன்மையை பெறுகிறது. ஒவ்வொரு நூல்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது, சில நூல்களை வாசிக்கின்ற போது எங்களுக்கே ஒரு
இந்த சமுதாயத்திலே மக்களோடு மக்களாக பின்னி பிணைந்ததாக சில நூல்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய நாட்டிலே வெளிவந்த பல்வேறுபட்ட நூல்களை எடுத்துக்கொண்டோம்னா செங்கை ஆழியான் அவர்களினுடைய இந்த கங்கைக்கரையோரம் என்ற நூல், இது இந்த பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை அப்பட்டமாக ஒரு கண்முன்னே கொண்டு வருகின்ற ஒரு காவியமாக இருக்கு. அதே போல நாங்கள் நெல்லைக்கான பேரன் என்பவர் எழுதிய வளைவுகளும் நேர்கோடுகளும் என்கின்ற நாவல், ஒரு நிலளவையாளருடைய அவருடைய தொழிலாளர்களோடு அவர் எவ்வாறு பழகுகிறார், செயற்படுகிறார் என்பது தொடர்பான ஒரு வழியாற்றலை கொண்டு வந்ததொரு நாவலாக அது இடம்பெறுகிறது. அதே போல இந்த நாவல்கள் சும்மா வெறும் எழுத்தாளரினுடைய பேனாவிலிருந்து வெளிவருகின்ற ஒரு விடயங்கள் அல்ல, அது அந்த சமுதாயம் சார்ந்த ஒரு செயற்பாடாகவே அமையும். அந்த வகையிலே தான் இந்த எங்களுடைய கௌரியக்காவினுடைய இந்த குருவிக்கூடு நாவலும் அமைந்திருப்பதை எங்களுடைய அந்த டாக்டர் உமா பாரதி அவர்கள் அந்த வெளியீட்டுரையிலே நிகழ்த்தி இருப்பதனை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த இப்பொழுது தகவல் தொழில்நுட்பம் மிகவும் விசாலமாக பரந்துபட்டிருக்கின்றது. தொழில்நுட்பம் சம்பந்தமாக நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ரவியண்ணன் அவர்கள் இந்த விழாவிலே நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என அழைத்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த விழாவிற்கு வரும்போது நாம் இதை பற்றி ஏதாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தொழில்நுட்பம் கோபைலட் என்கின்ற அந்த தளத்தினூடாக குருவிக்கூடு நாவல் என்கின்ற விடயத்தினை நான் டைப் பண்ணி பார்த்தேன். அதை எல்லாருமே அதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் கோபைலட்ன்றது, அதில் போட்ட அதில் எடுத்த மண்டி சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். குருவிக்கூடு நாவல் என்கிறத அடித்து பார்க்குற நேரத்தில் இந்த சகல விடயங்களை உள்ளடக்கி இப்போ நாம் சொன்னது மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கிற தமிழ் பேராசிரியர்களுடைய பங்கு பெற்றதோடு நடந்திருக்கேன்னு நான் இங்கே சொன்னேன்டா நன்மையாகவே அதிலிருந்து பெற்றுக்கொண்டதான். அவை அதை நாங்கள் எடுத்து அதுக்குள்ளார பார்த்தோம்னா நாங்கள் எங்களுடைய இந்த ஏறாவூரை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர்களுடைய தமிழ் பணியோடு சேர்ந்ததாக இந்த நாவலை எழுதியிருக்கிறார். இந்த நாவல் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பின்னணியோடு பின்னி பிணைந்ததாக இது எழுதப்பட்டிருக்கின்றது என்கின்ற சகல விவரங்களையும் இதிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் இங்கே சொல்ல வந்த விடயம் இந்த நாவலினுடைய உள்ளடக்கம் பற்றி அல்ல. இப்போ அந்த விடயத்தை நாங்கள் பெறுகின்ற போது எங்களுடைய இந்த எழுத்தாளர், எங்களுடைய இந்த ஏறாவூரிலே பிறந்தவர், எங்களுடைய இந்த பாடசாலையிலே கல்வி கற்பித்தவர், அவர் நாம் சொன்னது மாதிரி கடல் கடந்து போய் முவ்வாறான பணியிலே மேற்கொள்வது எங்களினுடைய மண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த ஊருக்கு மட்டுமல்ல, அவருடைய பெற்றோர்கள் அதே போல இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அவர்களினுடைய உறவுகள் அனைவருக்கும் ஒரு பெருமை சேர்க்கின்றது ஒரு விடயமாகத்தான் இருக்கு. நாமளும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க நேரத்தில் எங்களோட மட்டக்களப்பால் என்று சொல்லி சொல்ல நேரம் எல்லாருக்கும் ஒரு விதமானது ஒரு உணர்வு ஒன்று தோன்றும். அதே போல இந்த வெப்சைட்டுகள்லையோ இல்லாட்டி நாங்கள் இப்போ சொல்றது மாதிரியான இந்த நிகழ்வுகள்லையோ இவ்வாறான விடயங்களை காணும் நேரம் எங்களை அறியாமலே ஒரு விதமான ஒரு உணர்வு ஒன்று தந்த பாட்டில் அந்த வகையிலே எங்களுடைய பிரதேசத்தை உலகெங்கிலே இப்போ நாம் சொன்னது மாதிரி கடல் கடந்து எங்களுடைய பிரதேசத்தினுடைய பெயரை நிலைநிறுத்தி கொண்டு அத்தோடு இது பாரிய தமிழ் பணியை ஆற்றி வருகின்ற எங்களுடைய சகோதரி அவர்களினுடைய இந்த செயற்பாடானது இன்னும் மென்மேலும் விஸ்தரிக்கப்பட்டு இது போன்ற செயற்பாடுகளின் ஊடாக அவரினுடைய பெயர் எங்களுடைய பிரதேசமும் மென்மேலும் புகழ் சேர்க்க வேண்டும் என கேட்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக எனக்கு இந்த விழாவில் ஏற்பாடு செய்த கௌரியக்காவினுடைய சகோதரர் ரவியண்ணன் அவர்களுக்கு நன்றியினையும் தெரிவித்துக் கொள்வதோடு
இந்த நிகழ்விலே ஆரம்பத்திலே வரவேற்புரை அதே போல கலை நிகழ்வுகளை நடத்திய அந்த மாணவர்களுக்கும் பாராட்டுக்களையும் தெரிவித்து என்னுடைய இந்த உரையினை நான் நிறைவு செய்துள்ளேன். நன்றி. மிக சிறப்பாக தனது உரையாற்றி சென்ற மதிப்புக்கு மதிப்புக்கு உரிய சித்திரவேல் சார் அவர்களுக்கு இதே நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுடைய அழைப்பு ஏற்று கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கு மதிப்புக்குரிய மட்டக்களப்பு பெத்தவ சங்க செயலாளரும் தமிழ்ச்சங்க பொருளாளருமாகிய திரு கே தியாகராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சிறு உரையாற்றுமாறு. இங்கே இந்த விழாவிலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபையின் கௌரவ முதல்வர் அவர்களே மற்றும் எங்களுடைய இசை நடன கல்லூரியினுடைய பீடாதிபதி மணி பாரதி ரெட்டி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கிரான் பிரதேச செயலாளர் சித்திரவேல் ஐயா அவர்களே மற்றும் எங்களுடைய வணக்கத்துக்குரிய காளியம்பாள் ஆலயத்தினுடைய பிரதம குரு வாமதேவன் ஐயா அவர்களே மற்றும் அந்த ஆலயத்தினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் ஐயா அவர்களே ஈஸ்வரராஜா ஐயா அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே உங்கள் அனைவரையும் விழித்தவனாக என்னை இங்கு பேச அழைத்திருக்கின்றார்கள். இங்கு என்னுடைய கனடிய அம்மா பாரதி அம்மா காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய சிறப்பு பேச்சு இருக்கின்றது. அவர் இனிமையாக பேசுவார். அவருடைய பேச்சை நான் ரசிப்பது மிகவும் கூடுதலாக. அவரை எல்லாம் நாங்கள் காக்க வைத்துவிட்டு நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதை விட என்னுடைய பேச்சை சுருக்கமாக முடிக்கின்றேன். ரவி அவர்கள் சகோதரர் என்னை வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுடைய பெயரை நான் அந்த அழைப்பிலே இடப்போகின்றேன் என்று கேட்டபோதும் நான் சரி செய்யுங்கள், பிரச்சனை இல்லை, நான் வருகிறேன் என்றேன். ஏனென்றால் ரவியை விட அவருடைய தந்தையார் இந்த ஏறாவூர் பகுதியிலே அவர் ஒரு பிரபல்யமான ஒரு அரசியல்வாதி என்று சொல்லி முன்னால் அவர் தேவநாயகம் ஐயாவினுடைய நேரடியான ஒரு உதவியாளராக இந்த பிரதேசத்தில் செயல்பட்டவர். அவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆள். வேலிப்பிள்ளையா என்றால் அவர் மிகவும் கண்ணியமான நல்ல நேர்மையான தெளிவான பேச்சும் அன்பான பேச்சும் மற்றவர்களை மதிக்கின்ற தன்மையும் கொண்ட அவருடைய புதல்வியினுடைய இந்த நூல் அறிமுக விழாவிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இப்படியான ஒரு நூல் அறிமுக விழாவினை இப்படி செய்வதென்றால் உடைய மட்டக்களப்பு தமிழ் சங்கத்திலே செய்திருந்தால் இன்னும் பெருமதியாக இருந்திருக்கும். நாங்கள் அதை மிகவும் அழகாக ஒழுங்குபடுத்தி கொடுத்திருப்போம். அழகான முறையிலே அந்த விழாவை நாங்கள் சிறப்பாக செய்து கொடுத்திருப்போம். தமிழ் சங்கத்தை அணுகி இருந்தால் நாங்கள் அதை சிறப்பாக செய்து இந்த நூல் அறிமுக விழாவை செய்திருக்கலாம் என்ற எண்ணம் என்ற மனதிலே இருக்கின்றது. பரவாயில்லை, எங்கும் எங்களுடைய ஏறாவூர் பதியிலே வாழுகின்ற மக்கள் எல்லோருமாக இணைந்து இந்த விழாவை அவருடைய அந்த பூமியிலே, அவர் பிறந்த பூமியிலே செய்வதென்பது இன்னும் ஒரு சிறப்பு தான். ஆகவே நான் அதையும் பிழை என்று கூறவில்லை. ஆனால் அந்த சிறப்புகளை எல்லாம் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டிய அந்த நிலைமையை மாற்றி இங்கு செய்திருக்கின்றார்கள். நன்றி. என்னையும் இந்த விழாவிலே அழைத்து ஒரு சிறு ஆற்ற அழைத்தமைக்காக நன்றி கோரி, சகோதரி அவர்கள் ஜெர்மன் நாட்டிலே எங்களுடைய ஏறாவூர் பதியினுடைய பெருமையை இந்த நூலின் ஊடாக கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது உமா பாரதி அவர்கள், டாக்டர் உமா பாரதி அவர்கள் அவருடைய நயவர்களே கூறியிருந்தார். அதாவது ஏறாவூர் என்ற அந்த பதியானது எங்கு கூறும் போதும் எங்களுடைய ஏறாவூர் மாங்காட்டுக்காளி தாயாருடைய
அந்த பிரதிபலிப்பு அங்கே இருக்கும். ஆகவே அவர் அந்த ஜெர்மன் நாட்டிலே அதை புதைத்திருக்கின்றார், விதைத்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய தாயாருடைய பெயரும் அந்த ஜெர்மன் நாட்டிலே அங்கே பரவி இருக்கும். அங்கு எல்லோருக்கும் அவர் அருள்பாலித்திருப்பார். அதே போன்று அவரும் நீண்ட காலம் அங்கு வாழ்ந்து எங்களுடைய மண்ணிற்கும் பெற வேண்டும், வந்து அவர் இங்கு பல மலர்களை கொண்டு வந்து வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு அவருக்கு எல்லாம் வல்ல எங்களுடைய குலதெய்வமாகிய மாகாளி அருள் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மதிப்புக்குரிய ரத்தின சங்க செயலாளர் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க பொருளாளர் தியாகராஜா அவர்களுக்கு இது எனது நன்றிகள். கௌரியக்கா இந்த ஊருக்குரியவர், இந்த ஊரின் ஒரு சொத்து. ஆகவே தன்னுடைய ஊரில் தன்னுடைய தாயின் மடியில் இருப்பது போன்ற ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக இந்த பொழுதில் அவர் உணர்வார். ஏனென்றால் தன் எத்தனை நாடு கடந்து போய் வேலை செய்தாலும் அந்த நாட்டில் கிடைக்காத ஒரு நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியையும் தன்னுடைய ஊரில் கொண்டாடுகின்ற போது பெறுவார். அதனால்தான் இந்த இடத்தில் அவர் இந்த பாடசாலை தான் இந்த பாடசாலை நேசிக்கின்றவர், தொடர்ச்சியாக இந்த பாடசாலையில் அக்கறையோடு செயற்படுகின்றவர் ரவி அண்ணா. ஆகவே இந்த பாடசாலையில் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கலாம் என்கின்ற கருத்தை முன்வைத்து அடுத்ததாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இதுவரை நேரமும் காத்திருந்து அனைத்தையும் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு கலைஞர், ஒரு சிறந்த ஒரு பெண் ஆளுமை, சுவாமி விவேகானந்த அழகியல் கற்கை நிர்வாகத்தின் பணிப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சேவையாளர் மதிப்புக்கு மேற்கூறிய புளோரன்ஸ் பாரதி கென்னடி அம்மணி அவர்களை இந்த இடத்தில் சிறப்பாக உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சிறு உரை. சுவாமி விபுலானந்தரை மனதில் நிறுத்தியவளாக குருவிக்கூடு என்கின்ற இந்த நூல் அறிமுக விழாவிற்கு ஆன்மீக அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும், தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் ஏறாவூர் தமிழ் மகாவித்தியாலயத்துடைய அதிபர் திருமதி சுதாகரி மணிவண்ணன் அவர்களுக்கும், பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மாநகர முதல்வர் கௌரவ சிவம் பாக்கியநாதன் அவர்களுக்கும், இங்கு சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்போருக்கும், கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்போருக்கும், இந்த நூலுடைய ஆசிரியருக்கும் அவர்களுடைய குடும்ப அங்கத்தர்களுக்கும், இதுக்குள்ளே இருக்கின்ற அவருடைய உறவுகள் மற்றும் இந்த பாடசாலையுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்களை கூறி உங்கள் அனைவரையும் விழித்தவளாக கௌசியக்கா, உண்மையில் எனக்குமே கௌசியக்காவை தெரியாது. நான் சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கை நிர்வாகத்திற்கு பணிப்பாளராக வந்து ஒரு குறுகிய காலத்திலே அவர் என்னை தொடர்பு கொண்டு என்ன பேட்டியெல்லாம் சொன்னார். என்னை பற்றி ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கொண்டு நான் யோசிச்சேன், எனக்கு எப்படிடா என்ன பேட்டி தெரியும், எனக்கு உண்மையாகவே தெரியா யாருன்னு சொல்லிட்டு. அப்படித்தான் உண்மையில் ஒரு டெக்னாலஜிக்கலால் வந்த உறவு தான் கௌசியக்கான உறவு. அதுக்கு பிறகு அவள் தன்னை பேட்டி விளங்கப்படுத்தினா, தன்னை வானவையிட ப்ரோக்ராம்ஸுக்கு எல்லாம் என்னை கூப்பிட்டா. எனக்கு அதில் வந்து ஒரு அவார்டும் தந்திருக்கிறா அவள் அதில் வச்சு. அப்படித்தான் உண்மையில் எனக்கு கௌசியக்கா பேட்டு நான் இங்கே எங்கள் நிர்வாகத்தில் என்ன ப்ரோக்ராம் செய்தாலும் அவன் எடுத்து சொல்லுவாள், இப்படி செய்தீங்களாமே அப்படி சொல்லி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவைக்கு நினைக்கிற ஒரு பெரிய ரேடார் வச்சிருக்கிறா போல அப்படி என்ன அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொண்டிருந்தா. அப்படித்தான் அந்த உறவு உண்மையில் வந்தது. அதுக்கு பிறகு தெரியுமா அவள் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வடகைக்குள்ள வச்சிருக்கான்னு சொல்லி அந்த வானவைக்குள்ள வச்சுட்டு அவள் ப்ரோக்ராம்ஸை போட்டுக்கொண்டே இருப்பாள். எங்களோட பிள்ளைகளையும் கேட்டிருந்தவர், நாங்களும் எங்களோட பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி நீங்கள் தரணும்னு சொல்லி. அப்போ நாங்களும் எங்களோட பிள்ளைகளோட ப்ரோக்ராம்ஸ் எடுத்தவைக்கு கொடுத்துருக்குறோம் வீடியோ ஃபார்மட்ஸில். அப்படி அப்போ அவள் அதில் போடுவாள். உண்மையில் எங்கெங்கெல்லாம் கலைஞர்களுக்கு அந்த தளத்தை கொடுக்க வேண்டும்ன்றதில் அவள் மிக மிக ஒரு முனைப்பாக இருந்து கொண்டு செய்கின்றவர்.
சுற்றியான நாட்டுப்பற்று எங்களுடைய மண்ணின் பற்று மிக மிக அதிகமாக இருக்கும். அவளை கதைக்கிற பொழுதும் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் தான் கௌரவப்படுத்தணும், சந்தர்ப்பம் கொடுக்கணும் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர். ஆகவே இந்த நேரத்தில் நான் உண்மையில் அவைக்கு சரியான ஒரு பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நினைக்கிறேன் இதில் பார்த்து கொண்டிருப்போம், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக உண்மையில் அப்பா சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் புத்தகங்கள் நூல் வெளியீட்டு விழாவுக்கு போனால், அறிமுக விழாவுக்கு போனால் சொல்றது, அப்பா சொல்லுவார், நாங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான பிரதானமான பணி நாங்கள் உலகத்தில் பிறந்துட்டோம்னா, முதலாவது நல்ல பிள்ளைகளை நாங்கள் பெற்றெடுத்து வளர்ப்பது, இரண்டாவது நிறைய மரங்களை நாட்டுவது, மூன்றாவது நூல்களை எழுதுவது என்று சொல்லுவார். அப்போ அப்பா கிட்ட நூல் எழுத பிள்ளைலாம் எங்களுக்கு அதில் இம்பார்ட்டன்ஸ் மேலே தெரியாது. புத்தகம் எழுதணும் வைக்கணும்னு சொல்லுவார், ஒரே புத்தகம் எழுதி கொண்டே இருப்பார். அப்போ அதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து உண்மையில இன்னத்துக்கு புத்தகம் எல்லாம் செய்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு 5 வயசு 6 வயசு அப்படி 10 வயசு அப்படி யோசிச்சிருப்போம். பிறகுதான் அவர் விளையினது அப்பா இவ்வளவு புத்தகம் வாசித்து அந்த புத்தகங்களுக்குள்ளான வர வேண்டிய விஷயத்தை அப்படியே போடணும்னு யோசிச்சு எழுதுகிற புத்தகங்கள் இப்போயும் அப்பாட பிள்ளை வாசிக்கக்குள்ள அதை எழுதணும் என்ற ஒரு எண்ணம் ஒன்று அப்படி ஊற்றெடுக்கும். கௌசிகான அந்த புத்தகத்திலையும் பார்த்தேன், அந்த புத்தகத்திலையும் அவட அந்த விருப்பம், ஆசை, அந்த உணர்வுகள் எல்லாம் இதுக்குள்ள தோண்டப்பட்டு பொட்டி கிடக்கிற மாதிரி இருந்தது. விசேஷமாக 3வது அத்தியாயத்தில் வடிவா போட்டிருந்தா, நாங்கள் எல்லாரும் எப்பவும் மாணவர்கள் தான். அந்த ஒரு சிந்தனையான கருத்து எனக்கு சரியான மாதிரி டச்சிங்காக இருந்தது, டச் பண்ணது. உண்மையா எப்பயும் நாங்கள் மாணவர் தான், எப்பயும் நாங்கள் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் தான். ஆகவே இந்த வகையிலே அவருடைய இந்த நூல் வெளியீட்டு நூல் அறிமுக விழா மிக மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் அவ பிறந்த மண்ணில், அவ பிறந்த ஊரில், அந்த 90களில் தாழ்பட்ட கஷ்டங்களை தாங்கள் எப்படி இடம்பெயர்ந்து சென்றோம், கிழக்கு பல்கலைக்கழகத்தில் எப்படி நாங்கள் ஒரு அநாதிகளாக அங்கே வந்து நின்றோம், பிறகு அதில் எப்படி நாங்கள் மீண்டு வந்தோம், ஏன் நாங்கள் இங்கிருந்து போனோம், வந்து இருக்கக்கூடிய அவங்களோட அந்த உணர்வு அலைகள் எல்லாற்றையும் வடிமகள் இருக்கிறார். சும்மா மேலோட்டமாகத்தான் பார்த்தினால் சரியான ஒழுக்கமாக இருந்தது அவருடைய அந்த எழுத்துக்கள். ஆகவே இந்த வகையில் அவர் பிறந்த மண்ணில், அவர் படித்த இந்த பாடசாலையில் அந்த நிகழ்வு இடம்பெறுவது உண்மையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விடயம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மிக மிக சிறப்பாக தங்களுடைய ஆட்சிகளை நடத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு உண்மையில் இதில் இருக்கக்கூடிய வேல்யூ இப்போ தெரியாது. அவங்க படித்து வரக்குள்ளதான் உண்மையில் எங்களோட ஸ்கூலில் இப்படி நடந்தது, கௌசியக்கான ஒரு ஆள் வந்து அவட செய்தவங்க சொல்லிட்ட பொழுது அவர்களுக்கு உண்மையில் பெருமையாக இருக்கும். இந்த ஒரு வரலாற்று தளத்திலே நாங்களும் ஒரு சின்ன பங்காளிகளாக இருந்திருக்கிறோம்னு சொல்லி அவர்களுக்கு உண்மையில் மிக மிக சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஒரு வரலாற்று தளத்தில் எனக்கும் ஒரு சின்ன அருமையான சந்தர்ப்பத்தை தந்து என்னையும் இங்கு அழைத்து கௌரவப்படுத்தி எனக்கு ஒரு புத்தகத்தை வழங்கி இந்த நிகழ்விலே என்னையும் அழைத்தமைக்காக கௌசியக்காக்கும் அவருடைய குடும்ப அங்கத்தின் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நயவுரையை வழங்குவதற்காக முனைவர் வே. பூங்குழலிகளுக்கு இந்தியாவிலிருந்து வழங்கியிருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை நிறைந்த நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இனி முக்கியமான விடயத்துக்கு செல்லலாம். தான் கற்ற கல்வியால் தன்னுடைய வளம், தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டு வாழும் மனிதர்கள் இன்று நிறைந்திருக்கின்றார்கள். மற்றவரை திரும்பி பார்க்க கூட நேரமற்று ஓடி திரிகின்ற இயந்திரத்தலமான உலகத்தில் சிக்கி தவிக்கின்ற மனிதரே அதிகம். அத்தகைய மனிதருள் தன் தாயை, தன்னுடைய தந்தையின் தந்தையை நினைவுறுத்தி பல்வேறு சேவைகளை செய்து வருகின்ற ஒருவரை பற்றி நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டியவர் இன்று வரவில்லை, வேலைப்பாடு. ஆனாலும் தன்னுடைய சேவையை இந்த இடத்தில் வழங்க வேண்டும் என்ற நோக்குடன் தன்னுடைய தாய் தெய்வத்திரு கௌசலா தேவி அவர்களை நினைவுறுத்தி தன்னுடைய தந்தையின் வாயிலாக, தந்தை திரு வேலுப்பிள்ளை ரவிநாதன் அவர்களின் வாயிலாக இங்கு இந்த பாடசாலையில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி மிக சிறப்பான சித்திகளை பெற்ற 3 மாணவர்களுக்கும், மிக சிறப்பான சித்திகளை உயர்தர சாதனை பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவனுக்கும், தரம் 5 புலமை பரீட்சையில்
இந்த பாடசாலையில் அதிகூடிய புள்ளியை பெற்ற மாணவனுக்கு பரிசுகளை வழங்க உதவி வழங்கியிருக்கின்றார் டாக்டர் ராணா ராகவேந்திரா அஸ்டப் ஞாபகத்த வைத்தியசாலையில் இருந்து கல்முனை. ஆகவே அவரை இந்த இடத்தில் மன நிறைந்த அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த பாடசாலையின் அதிபர் என்ற வகையில் இந்த சமூகத்தில் அக்கறை உள்ள ஒருவர் என்ற வகையில் அவருக்கு என்னுடைய இந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் அந்த வகையில் இந்த பரிசுகளை வழங்கி வைக்க நாங்கள் இந்த இடத்தில் அன்போடு அழைப்பது எங்களுடைய பிரதம அதிதி அவர்களை மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய கௌரவ சிவம் பாக்கியநாதன் ஐயா அவர்களை, மாநகர முதல்வர் அவர்களையும், இந்த விழாவின் ஏற்பாட்டாளர் திரு வேலுப்பிள்ளை ரவிநாதன், டாக்டர் ரகுவேந்திராவுடைய தகப்பனர் அவரையும் அழைக்கின்றோம். பரிசுகளை பெற்றுக்கொள்ள இன்று வந்திருக்கின்ற மாணவிகள் இருவர், கஜானி, துஷிகா, சைமிதன் ஆகியோரை இந்த இடத்தில் அழைக்கின்றோம். ஏனையவர்கள் இருவர் வரவில்லை, ஆனாலும் வந்த மாணவர்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். பிரதம அதிதி அவர்களை இங்கே அன்போடு அழைக்கின்றோம். प्रिंसिपल प्रिंसिपल मानने पड़ता है. அடுத்ததாக நாங்கள் அழைப்பது துஷிகா. Gajan. Saya ni deh berkat bang. Foto tu. Bang. Saya ni bang. ஏனைய இரண்டு மாணவர்கள் சுகீனம் காரணமாக இந்த இடத்தில் வருகை தரவில்லை. அவர்களுக்குரிய பரிசுகள் இருக்கிறது. இந்த இடத்தில் பரிசுகளை வழங்கி வைத்த மதிப்புக்கு மதிப்புரிய மாநகர சபை முதல்வர் அவர்களுக்கும், இந்த பரிசுகளை நல்ல மனதுடன் வழங்கிய டாக்டர் அவர்களுக்கும் அவருடைய தந்தைக்கும் இதே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் பிரதம அதிதி உரைக்கு செல்லலாம். பிரதம விருந்தினராக இங்கு கலந்து சிறப்பித்து இதுவரை நேரமும் மிகவும் பொறுமையாக இருந்து அனைத்தையும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற நிறைந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் எந்த விதமான தயக்கமின்றி இங்கு வருகை தந்த கௌரவ சிவம் பாக்கியநாதன் ஐயா அவர்கள், மாநகர முதல்வர் அவர்களை இந்த இடத்தில் அன்போடு அழைக்கின்றோம் உங்களுடைய உரைக்காக.
புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தன் நிலத்தின் பெருமைகளை பறைசாற்றுகின்ற நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர் சந்திரகௌரி சுகபாலனின் குருவிக்கூடு நூல் அறிமுக விழாவுக்கு இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏறாவூர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் பிரதம குரு வாமதேவனையா அவர்களே, அதுபோன்று இந்த நிகழ்வில் கௌரவ சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கைகள் நெறிகள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பணிப்பாளர் பாரதி கணேடி அவர்களே, அதேபோன்று கிராம் பிரதேச செயலகத்திலே பிரதேச செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற சட்டத்தரணி சித்திரவேலையா அவர்களே, அதேபோன்று கௌரவ விருந்தினர்களாக இங்கே கலந்து கொண்டு தங்களது உரைகளை ஆற்றி கொண்டு அமர்ந்திருக்கின்ற மட்டக்களப்பு வர்த்தக சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு கானா தியாகராஜ அண்ணன் அவர்களே, அதேபோன்று இளைஞர் சேவைகள் மன்றத்தின் முன்னாள் உதவி பணிப்பாளர் கலாநிதி ஈஸ்வரராஜா அவர்களே, அதேபோன்று ஏறாவூர் பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் கௌரவ தலைவர் பொன் கஜேந்திரகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை இங்கே நிலத்திலும் சரி புலத்திலும் சரி வெளிப்படுத்துவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எனது சக ஊடக நண்பர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எனது மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதேபோன்று கல்லடி பேச்சியம்மன் ஆலயத்தின் நிர்வாக உறுப்பினர்களாக இருந்து அந்த ஆலயத்தை திறமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கருதாசண்ணன் அவர்களே, அதேபோன்று எமது மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் ஸ்ரீயண்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இந்த நிகழ்வை நான் பார்க்கின்ற போது இந்த படைப்பாளி ஏறாவூரில் பிறந்து புலம்பெயர்ந்து ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த கலைஞர்களிடையே இருக்கின்ற ஒரு பிணப்பை வலுப்படுத்துகின்ற வெளிப்படுத்துகின்ற ஒரு களமாக இந்த நூல் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது என்கிற கண்கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கலைஞர்களானவர்கள், இந்த இலக்கியவாதிகள், இந்த எழுத்தாளர்கள் எல்லாம் இந்த சமூகத்தை பொறுத்தவரையிலே மிகவும் பெருமதி மிக்கவர்கள். அரசியல்வாதிகளுக்கு அப்பால் இந்த துறைகளை சேர்ந்தவர்கள் சற்றே உயர்ந்தவர்களாக சமூகங்களில் மதிக்கப்படுபவர்களாக இருக்கின்றார்கள். ஏனெனில் எமது இனத்தின் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை உயர்த்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இத்தகைய கலைஞர்களின் தொடர்புகளும் அவர்களின் ஆளுமைகளும் எமது இனத்தை எதிர்கால சந்ததிக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு களமாக இத்தகைய இந்த இலக்கிய நிகழ்வுகள் அமைகின்றன. எமது பணிப்பாளர் கூறியிருந்தார், கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பணிப்பாளர் பாரதி அவர்கள் கூறியிருந்தார், தனக்கு இந்த படைப்பாளியை தெரியாது என்றும் இந்த வலைத்தளங்கள் மூலம் அறிமுகமாகித்தான் இந்த
அவை நான் அறிமுகமாகித்தான் இந்த நிகழ்வுக்கும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருந்தார். உண்மையிலே பாருங்கள், ஒரு இலக்கிய துறை சார்ந்தவர்கள், பாரதி அவர்கள், அதே போன்று இந்தியாவிலே 2 கல்வியலாளர்கள், 2 படைப்பாளிகள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த இலக்கியத்துக்குள் இருக்கின்ற அந்த ஆளுமை விரித்தி அந்த செயல்பாடுகளை எமக்கு வழங்குவதற்கான அந்த முக்கிய பணியை அவர் செய்திருக்கின்றார். இதைத்தான் நான் கூறியிருந்தேன். அரசியலுக்கு அப்பால் இலக்கியவாதிகள், கலைஞர்கள் எல்லோரும் போற்றப்பட வேண்டியவர்கள். உண்மையிலே இந்த நிகழ்விலே நான் அவதானித்திருந்தேன். தாய் தகப்பனுக்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே இந்த நூல் கூட நான் நினைக்கின்றேன் அந்த எழுத்தாளரின், இந்த படைப்பாளியின் தாய்க்கும் தந்தைக்கும் சமர்ப்பணமாக இது அமைந்திருக்கிறதை நான் காணக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இது எமக்கு கூட ஒரு எமது வாழ்வியலுக்கு ஒரு 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 எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு அமைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இப்படியாப்பட்ட இந்த நிகழ்வுகள் எமது பிரதேசங்களில் நடத்தப்படுவது என்பது மிகவும் குறைவாக இருக்கின்ற போதிலும் இப்படி அறிவியலோடு தொழில்நுட்ப வசதிகளோடு சேர்ந்து இணைகின்ற போது அது மேம்படக்கூடியதாக இருக்கின்றது என்று தகவல் தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சியை இந்த உலகம் இன்று ஒரு கைக்குள் சுருங்கிவிட்டது. அதன் நிலையை இன்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்தியாவிலே பிறந்த அந்த அரசியலோ இல்லை எழுத்தாளரோ அப்படி அது இசையமைப்போ எந்த ஒரு துறையை சேர்ந்தவர்களின் படைப்புகள், அவர்களின் ஆளுமைகள் எல்லாம் இத்தகைய ஐடி டெக்னாலஜி மூலம் நாங்கள் இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இத்தகைய இந்த நிகழ்வுகள் இப்படி நடைபெறுவது என்பது எமது இந்த எழுத்தாளரின் முயற்சிக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு ஒரு வாழ்த்தாக, ஒரு ஒரு வரப்பிரசாதமாக நினைத்து உங்களது கைகளை தட்டி அவர்களுக்கான இந்த வாழ்த்துக்களையும் ஒரு பெருமையையும் நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே இது பேசுவதற்கான நேரம் அல்ல, நேரம் சென்று கொண்டு இருக்கிறது காரணமாக என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்து, எனக்கு கூட அவ்வளவு தெரியாது, அதற்காக என்னை ஒரு பிரதம விருந்தினராக அழைத்தார்களோ என்று நான் யோசித்து இருந்தேன். ஆனால் நான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளணும் நேரத்துக்கு என்று நான் நினைத்திருந்தேன். எங்களது வேலைப்பளு காரணமாக இந்த திங்கட்கிழமை கொழும்பில் நடைபெற இருக்கின்ற ஒரு கோர்ட்டில் ஆஜராக வேண்டி இருக்கின்றதற்காக சட்டத்தரவிடம் ஆலோசனை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வில் இருந்த போது இந்த அழைப்பு வந்ததற்கு பிற்பாடு இதை திரும்ப நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தேன். இருந்தும் என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்து கௌரவப்படுத்தியமைக்காக இந்த எழுத்தாளருக்கும் இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக தன்னுடைய உரையை ஆற்றி சென்ற பிரதம விருந்தினர் மாநகர முதல்வர் கௌரவ சிவம் பாக்கிநாதன் ஐயா அவர்களுக்கு இதே நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இதுவரை நேரமும் நாங்கள் இந்த குருவிக்கூடு எனப்படுகின்ற அற்புதமான நாவல் தொடர்பாக நய உரை மற்றும் அதிதிகள் உரை போன்றவற்றை கேட்டிருந்தோம். சிறப்பான இந்த நாளில் தனக்காக இந்த இடத்தில் வந்திருந்த ஒவ்வொருவருடைய வார்த்தைக்கும் தன்னாலான ஒரு ஏற்பை வழங்குவதற்காக எங்கள் அன்பினிய சகோதரி கௌரி அக்கா அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஏற்புரையை இப்பொழுது கேட்போம். வணக்கம். இன்று இந்த உலகிலே நான் தமிழின் தலையிலிருந்து வாழ வழி செய்த என் பெற்றோரை வணங்குகின்றேன். என்னை வழிநடத்துகின்ற இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறி ஓடுகின்ற காலக்கணக்கில் சில மருத்துவர்கள் இந்த நூலுக்காக தம்முடைய பொன்னான பொழுதுகளை தியாகம் பண்ணி குருவிக்கூடு புதிய அறிமுக விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகள், விருந்தினர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து முடிவடைந்திருக்கிறது என்றுதான் நான் நம்புகின்றேன். இதை எழுதிய நான் இல்லாத போது என்னுடைய அண்ணன் ரவிநாதன் அவர்கள் முன்னெடுத்து இதை செய்வதை என்னுடைய பெற்றோரும் நான் பெருமகிழ்ச்சி அடைவோம்.